அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு வதம் செய்யும் வதை நட்சத்திரங்கள் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதனின் பிறந்த கால நட்சத்திரத்தை பொறுத்து, அதாவது ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு சில நட்சத்திரங்கள் யோகமும் சில நட்சத்திரங்கள் அவயோகமும் தரும். அதில் வரும் நட்சத்திரம் வதை நட்சத்திரம். அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒருவரின் பிறந்த நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம் அந்த நபருக்கு கெடுதலை செய்யும். அதன் பலன்கள் என்னவென்று பார்க்கலாமா? வதை நட்சத்திரத்தில் பிறந்த நபரை திருமணம் செய்தால் கருத்து வேறுபாடு ஏற்படும். மேலும் மன ஒற்றுமை இருக்காது. வதை நட்சத்திரத்தில் பிறந்த நபருடன் தொழில் கூட்டு வைத்தால் பிரச்சனைகளுக்கு குறைவு இருக்காது. வதை நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் பிறந்த கால ஜாதகத்தில் நின்றால் அந்த கிரகத்தின் தசாபுத்தியில் நற்பலனை தராமல் முரண்பாடான பலனை தரும். பொதுவாக வதை நட்சத்திரக்காரர்களை கண்டால் வெறுப்பு ஏற்படும். வதை நட்சத்திரத்தில் புதிய காரியம் துவங்கக்கூடாது. இந்த பதிவின் நோக்கம் எந்த நபரும் தனக்கு வகையாக வரும் நட்சத்திர நபருடன் திருமணமோ தொழில் கூட்டோ கொடுக்கல் வாங்கலோ வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதை எச்சரிக்கை செய்ய இந்த பதிவு பதியப்பட்டு உள்ளது. வதை நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் பிறந்த கால ஜாதகத்தில் நின்றால் அந்த கிரகத்திற்கு ஏற்ற வழிபாட்டு பரிகாரங்களை செய்து வரும் இன்னல்களை குறைத்து கொள்ள வேண்டும். வதை நட்சத்திரத்தை அறிவது எப்படி? அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி வதை நட்சத்திரங்கள். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி வதை நட்சத்திரங்கள் ஆகும். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி வதை நட்சத்திரங்கள் ஆகும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம் வதை நட்சத்திரங்களாகும். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி, பூரம், பூராடம் வதை நட்சத்திரங்களாகும். திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் வதை நட்சத்திரங்களாகும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் வதை நட்சத்திரங்களாகும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் வதை நட்சத்திரங்களாகும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் வதை நட்சத்திரங்களாகும். ஆகவே எந்தெந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று கண்டறிந்து அதற்கான வதை நட்சத்திரத்தில் எந்த காரியமும் செய்யாமல் பார்த்து கொண்டு பரிகாரங்களை செய்து வாழ்வில் வளம் பெறும் விரும்பும் அன்பன். நன்றி, வணக்கம்.